வணக்கம். என் பெயர் தருண். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கொண்டு வந்திருக்கும் உணவு கேழ்வரகு இனிப்படை. இதில் கால்சியம், இரும்பு சத்து இருப்பதால் எலும்பை வலுப்படுத்தி இரத்த சோகை வராமல் தடுக்கும். நமது பாரம்பரிய உணவான தினமும் உணவில் சேர்த்து வந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் பிரணவ். நான் இப்பொழுது பேசப் போகிறது ஆரோக்கியமான லட்டு. இதில் சுவை மற்றும் ஆரோக்கியம் ஒரே லட்டுவில். இதில் பாதாம், முந்திரி, கடலை, பொட்டுக்கடலை ஆகியவை இருக்கிறது. சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இது ஏற்றது. ஒவ்வொரு கடையிலும் சுவையும் பலமும். ஆரோக்கியத்தை காப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி. காலை வணக்கம். என் பேர் விலாஸ்தி. நான் கொண்டு வந்த உணவு கேழ்வரகு. என்னுடன் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து இருக்கின்றன. எண்ணெய், கூழ், களி, அடை, உப்மா சென்று சுவைக்கலாம். நான் சர்க்கரை அளவை குறைப்பேன். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பேன். உடல் பருமனை குறைப்பேன். பற்கள், எலும்புகளை வலிமையாக்குவேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய். நான் கொண்டு வந்திருக்க உணவு கேரட். கேரட்டில் விட்டமின் ஏ மற்றும் சி சக்திகள் இருக்கிறது. கேரட்டில் நார் சக்தி இருக்கிறது. கேரட் சாப்பிட்டால் நம்மளை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறது. கேரட் சாப்பிட்டால் கண் பார்வை நன்றாக தெரியும். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் மாக்ஷி. நான் 4ஆம் வகுப்பு ஆர்பிரிவில் படிக்கின்றேன். நான் கொண்டு வந்திருக்கிற உணவு உளுந்த களி பயன்கள். இதில் புரதம் மற்றும் சுண்ணாம்பு சத்து நிறைந்துள்ளது. எலும்புகளை வலுப்படுத்துகிறது. இதில் கருப்பட்டி மற்றும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்வதனாலே உடலை குளிர்ச்சியாக வைக்கிறது. இது இரத்த சோகையை தீர்க்க உதவுகிறது. நன்றி. என் பெயர் நியாஷா. நான் 4ஆம் வகுப்பு ஆப்பிரில் படிக்கின்றேன். நான் எடுத்து வந்த உணவு கேழ்வரகு அடை. அதை விட்டமின் சி, கால்சியம் கொண்டது. அது பெரியவங்கள், சின்னவங்கள் உண்ணலாம். நன்றி, வணக்கம். என் பெயர் கனிகா. நான் 4ஆம் வகுப்பு ஆப்பிரில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது பொட்டுக்கடலை பற்றி பேச வந்துள்ளேன். பொட்டுக்கடலை புரதம், நார் சத்து மற்றும் இரும்பு சத்து நிறைந்தது. இதை சிறுவர் முதல் பெரியவர் வரை உண்ணலாம். நன்றி.